வெப்சைட்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கின்றது, மிகவும் முக்கியமான. கடைசியில் கீழே எழுதியிருக்கார், வாஞ்சி ஏன் சைன் பண்ணியிருக்கார் பாருங்க கீழே. ஓகே, இது ஒன்று. அடுத்ததாக அந்த எட்டயபுரத்திலே இருக்கின்ற அந்த எட்டயபுர ராஜாவின் அரண்மனைக்கு சென்றிருந்தேன். அங்க எட்டயபுர ராஜாவின் அரண்மனை மிக மிக பிரபலமானது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோடு ஒப்பிடும் போது எட்டயபுர ராஜா மிகவும் அவர் அவருடைய சமஸ்தானம் பெருசு என்று சொல்வார்கள், ஆளுமை பெரியது. அவர்களுடைய இந்த பெரிய மாளிகைன்னு சொல்ற இந்த பெரிய மாளிகை லேட் 16th centuryல கட்டப்பட்ட மாளிகை இன்னமும் இருக்கின்றது. ஆனா அங்க அவங்களுடைய வாரிசுகள் இங்க எல்லாம் அவங்க சென்னையிலும் திருநெல்வேலியிலும் இருக்கிறாங்க இப்போதைக்கு அந்த வாரிசுகள். இந்த அரண்மனையில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா இருக்கணும். இப்படி இருக்கு. தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்களையும் போய் ஒவ்வொரு நூலகத்தையும் பார்த்தா, நான் இன்னும் 2-3 பேர்கிட்ட எனக்கு தகவல் வாங்கியிருக்கேன், அவங்களோட நிலைமையும் இப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் சீக்கிரமா போயிடுறேன். இதெல்லாம் சில சாம்பிள்ஸ். சரி, இதற்கு அடுத்து என்ன செஞ்சோம்னா, தமிழ் மரபார் கட்டளையும் தஞ்சை தமிழ் பல்கலையும் இணைந்து ஓலைச்சுவடி தர வேண்டும் என்று ஒரு உடைத்தது. அது முதல் படத்தை பாருங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் ஓலைச்சுவடி பத்திரமா வச்சிருக்கேங்க அப்படின்னார். எங்க வச்சிருக்கீங்கன்னா கூரைக்குள்ள வச்சிருக்காரு, எடுத்து தராரு பாருங்க. சோ நம்ம அந்த பிரிசர்வேஷன் டெக்னிக் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பாக்குறோம் இங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி, அதே மாதிரி கீழே ஒரு மடத்துல வச்சிருக்கிறது மிகவும் சுத்தமாக தூய்மையாக படுத்தப்பட்டு பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சிறிய ஆதீனம், அவர்கள்ட்ட ஓலைச்சுவடிகள், இவற்றையெல்லாம் நாம் மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும் என்ற போது கலந்துரையாடல் இருக்கின்றோம். அதான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இந்த படங்கள் எல்லாம் காட்டுறேன். இவங்க எல்லாம் நமக்கு இன்னும் ஓலைச்சுவடி வைத்து அந்த ஓலைச்சுவடி ஆணியில் வைத்து எழுதக்கூடியவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். இந்த கட்டுக்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டன. சரிமா, 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். சரி, கிடைக்கப்பட்டு இவை அனுப்பப்பட்டு விட்டன. அடுத்து இவற்றை நாம் எடுத்து சுத்தம் செய்து தூய்மை செய்து எண்ணெய் பூசி இவற்றை நாம் மின்பதிப்பாக்கம் செய்ய வேண்டியது அடுத்த வேலை. சரி, அதற்கு அடுத்து இப்பொழுது கேள்வி என்னன்னா, ஆவணங்கள் சுவடிகள் பாதுகாப்பு இவற்றை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்றால், நாம் அதாவது அரசாங்கமும் சரி, தனிநபரும் சரி, பல்கலைக்கழகங்களும் சரி, கிராமப்புறங்களில் உள்ள நூலகங்களுக்கு மாணவர்களை அனுப்புவது, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட குழுவை அனுப்பி அங்குள்ள நூலகங்கள் நிலை எப்படி இருக்கின்றது என்பதை முதலில் நாம் காண வேண்டும். ஓகே, கண்டு அங்கு எவ்வாறு நாம் அந்த ஆவணங்களை பாதுகாக்க முடியும் என்ற சில திட்டங்களை வகுக்க வேண்டும். தமிழ் மரபு அறக்கட்டளை இவ்வகையான முயற்சிகளுக்கு என்றென்றும் துணை இருக்கும் என்பதை நான் உறுதியாக இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய அனுபவங்களை சொல்லி அதோடு டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்வதற்கும் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். அதனால் யாரும் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சுவடி இணைய அட்டவணை தயாரிப்பு, அதை பற்றி நான் தனியாக வேறொரு நிகழ்ச்சி சொல்லிவிட்டேன். ஆவணங்கள் இணைய அட்டவணை தயாரிப்பு, ஆவணங்கள் நூல்கள் ஆகியவற்றை கணினி இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல் ஆகியவற்றை இங்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இன்று விளக்கிவிட்டேன். அடுத்ததாக ஒரு சின்ன உதாரணம் மட்டும் காட்டிவிட்டு நான் நிப்பாட்டிடுறேன். சரி, உதாரணத்திற்கு இதை பாத்தீங்கன்னாக்கா, ஓலைச்சுவடி, அதாவது புதிதாக இப்போது நாம் இணைத்த நமது வலைப்பக்கத்தில் இணைத்த ஒரு ஓலைச்சுவடி. ஓகே, இந்த ஓலைச்சுவடி பாருங்க. பார்த்த உடனே அருமையான ஒரு ஓலைச்சுவடியோட நம்ம முடிக்கிறது நல்லது நான் சொல்ல நினைச்சேன். திருவாசகம், தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது. அருமையான ஒரு ஒலிச்சுவடி. இத சாதாரணமா இவ்வளவு சின்னதுதாங்க, ஒரிஜினல் இவ்வளவு பெருசுதான். இத எவ்வளவு பெருசா நம்மளால கணினியில பண்ண முடியும்னு பாருங்க. பெருசுப்படுத்துறதுக்கு எழுத்தை இவ்வளவு பெருசு உங்களால உங்களோட நேக்கட் ஐல நீங்க பாக்குறதுக்கும், இப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம நல்ல ரெசல்யூஷன் பண்றதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இத இதே போலதான் பல கிடைக்கின்ற ஓலைச்சுவடிகள் எல்லாம் அவற்றை கணினி தொழில்நுட்பத்தை கொண்டு பெருசுப்படுத்தி அதை அறிஞர்களை கொண்டு கணினி வாசிப்பவர்கள் வாசிக்க வைத்து அதை ஒலியாக கொண்டு தற்கால தமிழுக்கு மாற்றி அச்சு வடிவமாக கொண்டு சிடியாகவும் கொண்டு அவற்றை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தமிழ் மரபு அறக்கட்டளை நோக்கம். இந்த நோக்கத்தில் நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்துல் கலாமுக்கு ஒரு கனவு உண்டு. அந்த கனவு எனக்கு தெரிஞ்ச சுபாஷினி தான் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கனவு என்னன்னா, திருவள்ளுவர் தம் கையால் எழுதின திருக்குறள் கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. கூடி சீக்கிரத்துல சுபாஷினி அந்த ஒரிஜினல் திருக்குறளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். காப்பீஸ் இருக்கலாம், இல்ல அவருடைய ஆசை அது. ஏன் அப்படி இந்த முயற்சி ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஹிந்துல ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன்.
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கால இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து எல்லாரும் கையொப்பப்பட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 or 20 காப்பீஸ், எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. அதுல ஒரு காப்பி சமீபமா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அது எங்கன்னா இந்தியால ஒரு லாக்கருக்குள்ள. யோசிச்சு பாருங்க, 300-400 year old டாக்குமெண்ட் அமெரிக்கால ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லலாம். அந்த டாக்குமெண்ட் அதை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸே வந்திருக்கு. நேஷனல் ட்ரெஷர்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் எடுத்திருப்பாங்க. அது வந்து அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒரு லாக்கர்ல இந்தியால காஷ்மீர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சுபாஷினி இப்போ வந்து கிட்டத்தட்ட 20,000 odd இது வந்திருக்காங்க. அது என்னன்னு கூட தெரியல, அதை கேட்டலாக் பண்ணணும். பிளஸ் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய ஆசை என்னன்னா, இப்போ புறநானூறுன்னு சொல்லும்போது எத்தனை பாடல்கள் அதுல இருக்கு? 400 பாடல்கள். ஆனா உண்மை என்னன்னா அதுல 400 இல்ல, ஒரு சில மிஸ்ஸிங். இதுதான் நம்மளுடைய ஹிஸ்டரி. அவங்க முதல்ல கொண்டு வந்தாங்க. நம்மளோட கலாச்சாரம் எல்லாமே வந்து புறநானூறு, சிலப்பதிகாரம் இதெல்லாம் தான் நம்ம கல் பண்றோம் இல்லைங்களா? இப்ப இந்த மிஸ்ஸிங் இதெல்லாம் வந்துட்டு இந்த டேட்டா வந்து இது மாதிரி பாடல்கள் தான் பிக்ஸ் பண்ணோம். ஐம் டேக்கிங் a lot of time. மைக் ரோலிங் மைக். நான் வாமுசி ஆண்டவர், பச்சையப்பன் கல்லூரி தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய மிகப்பெரிய பணியினை நான் முதலில் பாராட்டுகிறேன். அதற்கு என்னாலான உதவிகளை செய்வேன். என்னுடைய கல்லூரி 2 இந்த எட்டயபுரத்துல நீங்க சொன்னீங்களா கருத்துக்கள், அந்த ஓவியங்கள், அதே மாதிரி ராமநாதபுரத்தினுடைய அரண்மனையிலயும் ஓவியங்கள் இருக்கு. பாத்திருக்கீங்களா? நான் போய் அசந்துட்டேன் மேல மாடியில. அது அழிந்து கொண்டிருக்கிறது ஒன்று. அது வந்து அயல்நாட்டுல இருந்து அதெல்லாம் பாத்திருக்காங்க, அதை குறிச்சிருக்காங்க. ஒண்ணு அங்கதான் வந்து எல்லிஸும் இறந்திருக்காரு. ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கிற அந்த சர்ச்சில் தான் எல்லிஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க. அந்த கல்வெட்டை, ஒரு வெள்ளை கல்வெட்டு அங்க இருக்கு, ராமநாதபுரத்தினுடைய இதுல இருக்குது. அதுவும் அழியும் தருவாயில் தான் இருக்குது. அதையும் நீங்க பார்க்கணும். அப்புறம் அந்த பதிப்பு தொடர்பா நீங்க சொல்லும் பொழுது அந்த ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டீங்க நீங்க, தாமோதரம் பிள்ளைன்னு. ஆமா, அதுல வரல. இந்த ஆறுமுகநாதர்னு சொன்னீங்கன்னா முதல்ல தாமோதரம் பிள்ளை வந்துடணும். ஏன்னா அவர் தான் கலித்தொகையை முதல்ல புதுப்பிச்சவர். அது ரொம்ப. ஆமா. அப்புறம் இன்னொன்னு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு அவசியம் நினைக்கிறேன் தமிழ் மரபுல. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான ஆவணமயமாக்கும் என்பது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நீங்க ஒரு இணைந்து ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தீங்கன்னா நம்ம என்ன வந்து கலந்துக்கலாம், என்னென்ன வந்திருக்கு செஞ்சிருக்குன்னு. பல சரஸ்வதி மகால், அதே மாதிரி வந்து இன்னைக்கு ரோஜாமுத்தியா நூலகத்துல மிக அரிய சுவரொட்டிகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைப்பு மாதிரி ஒரு வச்சுக்கிட்டோம். ஒண்ணு. 2 வந்து இந்த உணர்வை இளைஞர்கள்ட்ட எப்படி கொண்டுட்டு போறது. 2. ஒன்று வந்து எங்க பச்சையப்பன் கல்லூரி என்பது 200 ஆண்டுகால பாரம்பரியம் உடையது. தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரி மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பல புத்தகங்கள் மூட்டை மூட்டையாக அழிக்கப்படுகின்றன. பிள்ளைகளுடைய கழுத்தை திருகிற மாதிரி இப்ப அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நாளைக்கு கூட தலைவர் சொல்லியிருக்காரு, கலைஞர் ஆணையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் ஆணையிடணும். அதற்கு வந்து நமக்கு பொருளாதாரம் வேண்டும். இப்ப நாங்க வந்து தயாரா இருக்கிறோம். மாணவர்களை ஈடுபடுத்தி நாங்க வந்து நம்மளுடைய இதுல வந்து கலந்துகிட்டு அவங்களுக்கு இலவசமான பயிற்சி கொடுத்து தயாரா இருக்கணும். ஆனா அவங்களுக்குரிய உதவிகள் பொருளாதாரங்களும் தேவை. அது செய்யப்படுறதே இல்ல, எல்லாம் பேசுறதோட சரி. நம்ம கட்டாயம் அந்த பொருளாதாரத்தை இன்றைய செம்மொழி மாநாட்டில் நீங்க பரிந்துரைத்து அதற்கான ஒரு பொருளாதார திரட்டை கொடுத்தீங்கன்னா அந்த பணிகளை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் இலவசமாக என்று கூறி என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். அருமையான கருத்து சார். நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, அதாவது இந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்ட்டு நாங்க மின்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடலாடர் குழு ஒன்னிச்சிருக்கோம், எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஒன்னிச்சிருக்கோம். அதுல வந்து உலகத்தில் உள்ள 1070 பேர் இப்போது அங்கத்தினர்களாக இருக்கின்றார்கள். அங்கு தகவல்களை நாங்க பரிமாறிக்கிறோம். அது இணையத்துல. ஆனா தமிழகத்துல நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு உங்க மாதிரியான கல்லூரியில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அவ்வப்போது நீங்கள் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தினாக்கா நாங்க கூட அந்த ஒளிப்பதிவாக செஞ்சு சில டாக்ஸ் அனுப்பி வச்சாக்கா அது கூட நீங்க பாடலாம். அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அப்படி